அட்டகாசமான சுவையில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் ரொம்பவும் டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி இதே ரெசிபி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ் மறக்காமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வாங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் நல்லா நீளமாக மெல்லிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் இந்த அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாயை இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இந்த ரைஸை செஞ்சுருக்கேங்க. அதுக்கேற்றது போல் நீங்கள் அளவுகளை மாற்றிக்கோங்க. இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம காயெல்லாம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கதால சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டிங்கனாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு காயெல்லாம் வெந்து வந்த பிறகு இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டிங்கனாலே போதும். அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துருக்கேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு பன்னீர் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பன்னீர் இல்லைனாலும் நீங்கள் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இல்லைனா 2 நிமிஷம் போல் வேக வச்ச காலிஃப்ளவர் சேர்த்து கூட இந்த ரெசிபியை செய்யுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இப்போ கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 2-3 நிமிஷத்தில் இது நல்லா வெந்து வந்துடும். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா எல்லாமே வெந்து வந்துடுச்சு. இப்போ இது லேசாக கலந்து விட்டுட்டு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. நான் நார்மல் ரைஸ் தாங்க சேர்த்துருக்கேன். டெய்லி செய்கிற புழுங்கல் அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா பாஸ்மதி ரைஸும் சேர்த்துக்கலாம், இல்லை சீரக சம்பா அரிசியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஜஸ்ட் 10 மினிட்ஸில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.